நெல்லையில் கேரள மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நெல்லையிலிருந்து நமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், இதுகுறித்த விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமா வர்ணியா, நெல்லை மாவட்டத்தில் பழவூர், கோடகநல்லூர், கொண்டாநகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குவியலாக கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த புற்றுநோய் மருத்துவமனையில் உள்ள கழிவுகள் அனைத்தும் கொட்டப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே இந்த பகுதியில் கொட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றன. இந்த நிலையில் அந்த பகுதியில் ஒரு விதமான துர்நாற்றமும் வீசிக் கொண்டு வருகிறது. இந்த விஷயம் தொடர்பாக சற்று முன் நேரடியாக அந்த பகுதிக்கு வந்த காவல்துறை தடவியல் துறை உதவி இயக்குனர் ஆனந்தி நேரடியாக தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டார். அதன் பிறகு நேரடியாக நெல்லை மாவட்ட எஸ்பியிடம் அந்த ஆய்வுகளை வழங்கினார். இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் இருந்து கேரளாவிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை கொட்டு விவகாரம் தொடர்பாக தலைமை ஏஜென்டாக செயல்பட்ட திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி பகுதியைச் சேர்ந்த மனோகர் வயது 51 என்பவரும், மாயாண்டி வயது 42 என்பவரும் போலீசார் கைது செய்துள்ளார்கள். திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் தலைமையிலான தற்போது அவர்கள் சுத்தமல்லி காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணையில் லட்சக்கணக்கான பணத்தை வாங்கி கொண்டு கேரளாவில் இருந்து புளியரை மற்றும் தென்காசி வழியாக இந்த கழிவுகள் அனைத்தும் கொண்டு வரப்பட்டு கேரளாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த கழிவுகள் அனைத்தும் இந்த பகுதியில் கொட்டியதாகவும் தங்களுடைய முதல் வாக்குமூலத்தில் அவர் தங்களுடைய பதிவு செய்துள்ளார். தொடர்ந்து இது போன்ற தமிழகத்தில் குறிப்பாக நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் பல இடங்களில் இது போன்ற அவர்கள் பல குவியலாக மருத்துவ கழிவுகளை கொண்டு கொட்டியது தொடர்பாகவும் காவல்துறையிடம் தங்கள் விளக்கத்தை அளித்துள்ளார். இது தொடர்பாக மற்ற இடங்களில் வேறேதும் இடங்களில் இன்னும் கொட்டப்பட்டுள்ளதா என்பது தொடர்பாகவும் அவர்கள் இருவரிடம், குறிப்பாக மனோகர் மற்றும் மாயாண்டி ஆகிய இருவரிடம் தீவிரமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வர்ணியா. செல்வராஜ், விவரங்களுக்கு நன்றி.